நம்மை பெற்ற தாய் தந்தைக்கு நாம் எந்தவித கைமாறும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களோட உட்கார்ந்துட்டு அவர்களுடைய சிறு வயது கதைகளை கேட்கலாம். அவள் பட்ட கஷ்ட நஷ்டங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவள் நம்மளை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறா, அவளுடைய விருப்பம் என்ன நம்ம மேலே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சால் கிட்டக்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு குளங்களுக்கு அல்லது அவர் விண்பர் இடங்களுக்கு அவளை ஒரு தரம் 2 தரம் அழைச்சிட்டு போயிட்டு வரலாம். அவளுக்கு மனசுக்கு வருடி கொடுக்குற மாதிரியான நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். என்ன யாரும் பண்ணாத கருத்து பேச செஞ்சு குடிச்சிட்ட, உன் கடமை நீ செஞ்ச, இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் சொல்லவே கூடாது. ஒரு குழந்தைய ஒரு அம்மாவுக்கு பிறக்கிறது, ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறதுன்னா அதுவே எவ்வளவு பெரிய சாதனைங்கிறது இந்த காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதனால் நமக்கு இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிற அந்த அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப ஆசையும் பாசமாக தான் நடத்தணும். அவள் வயசான காலத்தினாலேயோ முதுமையினாலேயோ அவள் பொறுமையாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாள். அவள் கொஞ்சம் கோபமாகவும் பேசலாம் அல்லது வருத்தமும் படலாம். அப்போ அந்த வருத்தங்களை துடைக்கிற மாதிரி தடவி விடுற மாதிரியான வார்த்தைகளை அவசியம் நம்ம பேசணும். திருப்பி மறுபடியும் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக அது நமக்கு இன்றைக்கி தோணலாம். அவளை அப்படி பொக்கிஷமாக காப்பாற்றி நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதாக அந்த மாதிரி ஒரு நிமிஷமோ ஒரு நொடியோ அவள் நம்மளை நினச்சிருப்பாளா? நம்ம எவ்வளோ படுத்தியிருப்போம், நம்ம எவ்வளோ நோய்வாய்ப்பட்டிருப்போம், நாம் எவ்வளோ அவளுக்கு தொல்லை கொடுத்துருப்போம். நம்மளுக்கு தொல்லைன்னு நினச்சா இல்லையே. நம்மளை தொல்லைன்னு நினைக்காது தானே வளர்த்தா. இப்போ அவளை நம்ம தொல்லைன்னு நினைக்காம அன்பின் எல்லையை கொடுத்து அவளை நம்ம பார்த்துக்கணும். இதான் அவளுக்கு நம்ம செய்கிற கைமாறு.